Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இனி நம்ம சேல்ஸுக்கு எடுத்துருக்க ப்ராடக்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிராண்டு தான். மாரன்ஸில் 9.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் தான். ப்ளஸ் உங்களுக்கு 11.2 சேனல் ப்ராசஸிங் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் பீஸு ப்ளஸ் ஃபுல் கிட்டோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் என்ன நம்ம பார்க்கலாம். மாரன்ஸில் இந்த ப்ராடக்டோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா SR6013. ஸோ 9.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவர் தான். ப்ளஸ் உங்களுக்கு 11.2 ப்ராசஸிங் பண்ணும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு ஃபுல் கிட்டாக தான் வந்திருக்கு. கிட்டில் பார்த்தீங்கன்னா ரிமோட், ஒரிஜினல் ரிமோட்டு, எந்த விதமான டேமேஜஸும் ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடிசி மைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் கார்டு, மேனுவல் புக்கு, ப்ளஸ் FM/AM ஆண்டனா, இது எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமில் டெமோ பர்பஸுக்காக யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான். இதுதான் நம்மளுக்கு சேல்ஸ்க்காக வந்திருக்கு. ஸோ ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணதோ இல்லை செகண்ட் யூனிட்டோ எதுவுமே கிடையாது. டெமோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ப்ராடக்ட் மட்டும் தானே தவிர வேறு எந்த விதமான இஷ்யூஸும் எதுவுமே கிடையாது. ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மின் கண்டிஷன் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இந்த மாடல் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு ஐமேக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். ஸோ இது ரெண்டுமே கோடாக் நீங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ERC ஆப்ஷனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆன்போர்டு வந்து ARC கொடுத்துருப்பாங்க. ஃபர்ம்வேர் அப்டேட்டில் உங்களுக்கு ERC சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 Ohmஸில் 110 வாட்டேஜ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 6 Ohmஸில் 150 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆடியோ கோடக் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டால்பி அட்மாஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். DDS-X சப்போர்ட் பண்ணும். HD மாஸ்டர் ஆடியோ இது எல்லாமே உங்களுக்கு 7.1 பிளேபேக் பண்ணும்போது 11.2க்கு உங்களுக்கு ப்ராசஸிங் பண்ணிடும். ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.1 உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, DDS, HD மாஸ்டர் ஆடியோ, மல்டி, PCM இது எல்லாமே உங்களுக்கு 5.1 சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்தது வீடியோ ஃபார்மட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4K உங்களுக்கு பாஸ் த்ரூ பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு 3Dயும் பாஸ் த்ரூ பண்ணிடும். இந்த 4Kல உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணும். HDR10 உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். HDR10+ இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்பில்டாக உங்களுக்கு ப்ளூடூத் கொடுத்துருக்குறாங்க, ஒய்ஃபை கொடுத்துருக்குறாங்க, லேண்ட் போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் USB ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு 10க்கு 10 ரூம் தான் வச்சுருக்கேன், எனக்கு 5.1 போதும் அப்படிங்கிற ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலி நீங்கள் 10க்கு 10 ரூமில் ஒரு 9.2 கூட பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளேசிங் ஸ்பீக்கரோட பிளேஸ்மெண்ட் எப்படிங்கிறது நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணால் அந்த 10க்கு 10 ரூம்லேயே உங்களால் 9.2 சேனல் கேட்க முடியும். ஸோ அடுத்தது வாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்புட் செலெக்ஷனான பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு டோர் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு USB போகிறதுக்கான போர்ட் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் ஒரு HDMI வந்துடுது. ஸோ இது இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸ் ரிமோட் இல்லாமல் நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸுங்களான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க பேக் வியூ என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ பேக் சைடு வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ப்ளஸ் ஒய்ஃபைக்கு உண்டான ஆண்டனா கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எல்லாமே கலரிங் வைஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ HDMI 7 HDMI இன்புட் உங்களுக்கு வந்துடுது, 2 HDMI அவுட்புட்டும் வந்துடுது. அந்த 2 HDMI அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 4K + ERC சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்துடுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஆப்டிக்கல் கொடுத்துட்றாங்க, 2 கோஆக்சியலும் கொடுத்துட்றாங்க. ஸோ கனெக்டிவிட்டி எல்லாமே பனானா ஜாக்கில் கோல்டு பிளேட்டர் தான் உங்களுக்கு வந்துடுது. 11.2 சேனலுக்கும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்டீரியோ ஆம்போ இல்லை பவர் ஆம்போ போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் 11.2 சேனலாக உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லை நான் வந்து ஒரு பவர் ஆம்போ என்ன வச்சிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு 11 சேனலுக்கும் ப்ரீ-அவுட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ சப்வூஃபரு ஃப்ரண்ட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ரீ-அவுட்டும் வந்துடுது. ஸோ இது எல்லாமே யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி எல்லார் இன்புட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்துடுது.
ப்ளஸ் உங்களுக்கு ட்ரிகர் அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த ட்ரிகர் அவுட்புட் எதுக்கு அப்படின்னா, நீங்க வேற எதனா பவர் ஆம்ப் எதனா யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இதுல இருந்து நீங்க அவுட் எடுத்து பவர் ஆம்ப்ல கொடுத்துட்டீங்கன்னா, இது ஆஃப் பண்ணும்போது அந்த பவர் ஆம்ப் உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். ஸோ அதுக்கு உண்டான ட்ரிகர் அவுட்புட் உங்களுக்கு வந்துருது. ஸோ இந்த மாடல்ல ஏஆர்சி தானே இருக்கு, இஆர்சி எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க ஸ்பெசிஃபிகேஷன்ல பார்த்துட்டு நம்மள்ட்ட அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ண வேணாம். ஸோ அதுக்கு நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் நான் அதை கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோலேயே நீங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, மாரன்ஸோட ஓன் வெப்சைட்ல, ஸோ அவங்களோட ஓன் வெப்சைட்லயே ஃபேர்மர் அப்டேட்ல இஆர்சி கொடுத்துருக்குன்னு சொல்லி அவங்களே அஃபிஷியலா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டீடைல் தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஆப்ஷன் எல்லாமே இந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்துருக்குது. 4K இருக்கட்டும், டால்பி விஷனா இருக்கட்டும், இஆர்சி பிளஸ் ஐமேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துருது. இது இல்லாம 9.2 சேனலுங்கிறனால 11.2 வரைக்கும் நீங்க ப்ராசஸிங் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்டோட பிரைஸ் டீடைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. நான் பர்சனலாக கிட்டத்தட்ட 1 வீக் மேலே இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, ஆடியோ ரெக்கார்ட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் இருக்குது. ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க. ஆல் ஓவர் இந்தியா கொரியரை நாங்கள் சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு ஆன்லைன் மூலியமா பேமெண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த விதமான என்கொயரி தேவைப்பட்டாலும் என் கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கால் பேக் ஆர் வாட்ஸ்அப் ரெண்டுமே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பாய்.